64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, செல்வம் வளம் பெறக்கூடிய தூப முறைகளை பார்க்க போகிறோம். இது மகாகுருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதல் முறையில் இந்த தூப பொடியை நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு தேவையான மூலிகை பொருட்கள் என்னென்னா, அரசு, மருதாணி, கஸ்தூரி, சாம்பிராணி, சின்னாயுருவி, இலுப்பை, புனுகு, புங்கன், முந்திரி, குங்குளியம், வெண்கடுகு, வெள்ளருகு, ஏலக்காய், கோரோசனை, கோஸ்டம், நொச்சி, ரோஜா இதழ், ஆலமர, சந்தனம், அகில், தேவதாரு, இது போன்ற மிக அற்புதமான தெய்வீக மூலிகை கொண்டு நாம் தயாரிக்க போற செல்வ வளம் பெறக்கூடிய தூப முறை. இந்த மூலிகை எல்லாத்தையும் நம்ம சரியான விகிதத்துல கடையில போய் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மூலிகை எல்லாம் ஒன்னொன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா மூலிகையும் சம அளவு இருக்கணும். இந்த மூலிகையில அரசுல அரசு இலை கிடைச்சதுனா கூட சிறப்பு, அதோட குச்சி கிடைச்சாலும் சிறப்பு, மருதாணியோட குச்சி கிடைச்சாலும் சிறப்பு, மருதாணி தலை கிடைச்சாலும், காய் கிடைச்சாலும், பூ கிடைச்சாலும், எந்த சமூகம் கிடைச்சாலும் அதுல யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பிராணியில நல்ல பால் சாம்பிராணியா கட்டி சாம்பிராணியா பார்த்து வாங்கிக்கோங்க. சென்னாயுருவிலாம் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். கஸ்தூரி ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள். இலுப்பு மரத்துல இருக்கிற அந்த தலை, பூக்கள், இது போன்ற எந்த ஒரு அதுல வர சமூகமும் அந்த இலுப்பு மரத்துக்குரிய சமூகமும் பயன்படுத்தலாம். புனுகும் வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும். புங்க மரத்துல இருக்கிற அதோட தலையே, அதோட பூக்கள், காய் எது கிடைச்சாலும் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இது போன்ற முந்திரி கொஞ்சம் தேவையான அளவு வாங்கிக்கோங்க. குங்குளியம் கருப்பு குங்குளியமா இருந்தாலும் சிகப்பு குங்குளியமா இருந்தாலும் சிறப்பு. வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கிக்கோங்க. வெள்ள அருகு ஈஸியா ஏரி கரை ஓரம்பக்கெல்லாம் நிறைய இருக்கும், அது அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சரியான பங்கு விகிதத்தில் எடுத்துக்கோங்க. கோரோஜனையும் சரியான பங்கு விகிதத்தில் எடுத்துக்கோங்க. கோஷ்டமும் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், வாங்கிக்கோங்க. நொச்சி மரத்தோட அது எந்த நொச்சியா இருந்தாலும் சரி, அந்த நொச்சியா ப்ளூ கலர் இருந்தாலும் சரி, கருநொச்சி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சிறப்பா வேலை செய்யும். இதெல்லாம் சரிவிகிதத்தில் எடுத்துக்கோங்க. ரோஜா இதழ்கள் கிடைச்சா நல்ல நாட்டு ரோஜாவை பார்த்து வாங்கி அந்த ரோஜா இதழ்களை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கோங்க. ஆலமர விழுது கிடைச்சதுன்னா சிறப்பு. ஆலமர விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும். சந்தனத்தூள் நல்ல வாசனை சந்தனமா இருந்ததுன்னா அந்த தூளை வாங்கிக்கோங்க. அகில் தூள் நாட்டு மருந்து கடையிலே இருக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அகில் கட்டையை வாங்கிக்கணும், செதுக்கி அதை நல்லா தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க. தேவதாரு நாட்டு மருந்து கடையிலேயே இருக்கும், பொடி கூட கிடைக்கும். இல்லைன்னா அதோட கட்டை கிடைக்கும், அதை சீவி இது போன்ற எல்லா பொருட்களையும் பக்குவமா காய வச்சு, இது எல்லாமே தெய்வீக பொருட்கள். இந்த 23 பொருட்களும் மிக அற்புதமான பொருட்கள். நம்ம செல்வ வளம் பெறக்கூடிய அற்புத பொடிகள். இது எல்லாமே அம்மா மகாலட்சுமி தாய்க்கு உண்டான, அஷ்டலட்சுமி தாய்க்கு உண்டான பொருட்கள். இது அனைத்தையும் நம்ம வீடுகளில் வாங்கி தூய்மைப்படுத்தி காய வச்சு இது நல்ல பொடி பண்ணி இந்த பொடியை நல்ல சிரட்டையில தூபம் போடணும். நம்மளோட வீட்டுக்கு வெளியில, இது போன்ற நம்ம கேஷ் வைக்கிற கேஷ் பாக்ஸ்ல, எல்லா இடத்துலையும், பூஜை ரூம்ல, அனைத்து இடத்துலையும் இந்த தூப முறையை நம்ம போட்டுட்டு வரணும். கடைகள் இருந்தாலும் கடைகள்லையும், நம்ம தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலையும் போடலாம். அற்புத பலன்கள் தரும். நம்ம ஜுவல் வைக்கிற இடத்துலையும் காட்டலாம். இது போன்ற காட்ட என்ன பண்ணும்னா, செல்வ வளம் டெய்லி நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வற்றாத செல்வங்களா மாறும். பணவரவு அதிகப்படுத்தி கொடுக்கும். இது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாமே. இது எல்லாமே நம்ம குருமார்கள் சித்தர்கள் நம்மளுக்கு அனுபவிச்சு, இந்த மூலிகை எல்லாம் தெய்வீக மூலிகை. இது செல்வ வளத்தை அதிகரிக்கிற மூலிகை. இது பண வரவு தந்து கொண்டே இருக்கும். பண வரவை நம்மளுக்கு வற்றாத அக்ஷய பத்திரம் மாதிரி தந்து கொண்டே இருக்கும். நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற
அற்புத பலன்களை நம்ம லாபங்களை அனுபவிக்க முடியும். இது போன்ற இந்த தூபங்களை நம்ம இல்லந்தோறும் டெய்லி போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வரக்குள்ள அற்புத பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஏற்ற காலம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல போட்டாலும் சிறப்பு. இல்ல ஒரு 8 மணிக்குள்ள போட்டுக்கோங்க காலையில், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல போட்டுக்கோங்க. அப்படி போட்டா உங்களுக்கு அஷ்டலட்சுமி தாயி, மகாலட்சுமி தாயி, குபேர பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் அருளாசி, ஐஸ்வரீஸ்வரரோட பரிபூர்ண அனுகிரகம் அருளாசி, அஷ்ட பைரவர்களோட அருளாசி அனுகிரகமும், சொர்ணாகிருஷ்ண பைரவரோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இந்த தூப முறையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி பொருளாதார வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அற்புத பலன் தரக்கூடிய விஷயங்கள். உங்களோட கிரக சஞ்சாரங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவா இருந்தாலும் இந்த தூப முறைகள் போட 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 இது நீங்க சுவாசிக்க உங்களுக்கு அற்புதமான செல்வ வளங்களை ஈர்த்து கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு அம்மா மகாலட்சுமி தாயோட, அஷ்டலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த தூபத்தை நம்ம ரெகுலரா போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை என்னால் ரெகுலரா போட முடியலன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற விரத தினங்கள், அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி இது போன்ற அற்புத நாட்கள்ல, தெய்வீக நாட்கள் தினந்தோறும் போடுறது அற்புதம். உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ இந்த பொடியெல்லாம் தூய்மைப்படுத்தி வாங்கி இந்த தெய்வீக அம்சங்கள் கொண்ட இந்த பொடியை நம்ம அதை தூபத்துல சேர்த்து நம்ம வீட்டுல தூபம் போடுறதுனால நம்மளுக்கும் நம்மளோட ஜென்ரேஷன்ல நம்மளோட குழந்தைகளுக்கும் அற்புத செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகையெல்லாம் தந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சூட்சம முறை. இந்த மூலிகை எல்லா பொடியும் போட்டு அம்மா மகாலட்சுமி தாயோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு அம்மா மகாலட்சுமி தாயோட அற்புத மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொடியிலேயே உரு கொடுத்து அந்த பொடியவே போடுங்க. அது அற்புத பலன் தரும். அந்த பொடியவே தூபமா போடுங்க. மந்திர உருக்கள் அந்த பொடிக்கு எவ்வளவு நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த பொடிக்கும் மந்திரத்தை ஜபிங்க. அம்மா மகாலட்சுமி தாயோட காயத்ரி மந்திரத்தை சொன்னா கூட மிக சிறப்பு. அது ஒரு 27 முறை, 48 முறை, 108 முறை சொல்லி கூட அந்த பொடியை நீங்க உரு கொடுத்து போட 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 அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கி இருக்கும். இது ஒரு அற்புதமான பதிவு. அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.